கரூர் துயரம் 41 பேர் பலியான துயரம் நடந்து ஒரு வாரம் தாண்டி இருக்குது, 10 நாள் கிட்ட ஆகுது. இப்போ பார்த்தோன்னா அதுக்கான ஒரு வழக்கு விசாரணையெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது, நீதிமன்ற நடவடிக்கைகள் போய்கிட்டு இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் வந்து இப்போ புஷி ஆனந்தும் சரி, நிர்மல்குமார் இவங்கெல்லாம் வந்து கைது ஆகவில்லை, ஆதவ அர்ஜுனாவை கைது பண்ணவில்லை. விஜய் மீதும் இதுவரைக்கும் வந்து எந்த விசாரணையும் நடக்கவில்லை. அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறப்ப வந்துட்டு முதல்வர் இவங்களுக்கு பயப்படுகிறாரா, விஜய்க்கு பயப்படுகிறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து தொடர்ச்சியாக வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு தரப்பு பார்த்தோன்னா அந்த எதிர்க்கட்சி இவங்கெல்லாம் வந்துட்டு முதல்வர் வந்து கடுமையாக நடத்துக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் செய்தி பரப்பாங்க. இதில் உண்மைத்தன்மை என்ன, உண்மையிலே முதல்வர் வந்து விஜய்க்கு பயப்படுகிறாரா அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த விஷயத்தில் வந்து முதல்வர் மிக நிதானமாக அணுகுகிறார். அதாவது 41 மக்கள் பலியாகியிருக்கிறாங்க, அதுவும் பிஞ்சு குழந்தைகள் வந்து பலியாகியிருக்காங்க. இப்போ விஜய் வந்து இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, அவர் ஏற்கனவே தொடர்ச்சியாக வந்துட்டு பிரச்சார பயணங்கள்லாம் பண்ணார். இனியும் இந்த தேர்தல் இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் தேர்தலுக்கான அறிவிப்பு வர ஆரம்பிச்சிடும். அப்போது வந்துட்டு தீவிரமாக வந்து பிரச்சாரத்தில் இறங்குறப்போ அப்போ இதை ஒழுங்குபடுத்தி ஆகணும். இப்போ 41 பேர் பலியாகிருக்காங்கன்னா இதோட அந்த பழி நிற்கணும், இனியும் வந்து தொடரக்கூடாது. அப்படிங்கிறத முதல்வர் வந்து அதில் தான் ஒரு நிதானம் காட்டுறாரு. இப்போ விஜயை வந்து பழி வாங்குவது இதை வைத்து வந்துட்டு அவரை வந்து சட்ட ரீதியாக உள்ளே தூக்கி வைக்கலாம். இப்போ விஜயை வந்து உள்ளே இழுத்து ஜெயிலுக்குள்ளே போடுறது வந்துட்டு நீதிமன்றம் அந்த அளவுக்கு வந்துட்டு உடனே கடுமையாலாம் வந்துட்டு எதுக்கெல்லாம் செய்யாது. ஏன்னா இப்போ கூட இவங்க நிர்மல்குமார், புஷி ஆனந்த் இவங்களெல்லாம் வந்து ஏன் கைது பண்ணலை அப்படின்னு தான் நீதிமன்றமே கேட்டுருந்துச்சு. இப்போயும் அவங்களுக்கு வந்து முன்ஜாமீன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்போ கூட உச்சநீதிமன்றத்துக்கு போய் இன்றைக்கி விசாரணையெல்லாம் நடக்க போகுது. அதில் கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம், அது வேறு விஷயம். ஆனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அரசியல் பண்ணக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு. இதை வைத்து வந்துட்டு நம்ம வந்து விஜய் மேலே நடவடிக்கை எடுக்கிறனால வந்துட்டு இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்குமானா அது அவசியம் இல்லை. இப்போ வந்து இதுக்கான தீர்வுங்கிறது இனிமேட்டு வரக்கூடிய அந்த பரப்புரை இதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தணும், இன்னும் நிறையா கட்டுப்பாடுகள் இதெல்லாம் கொண்டு வரணும், அதில் தீவிரமாக இருக்கார். அதே போல் இதுக்கான நீதி விசாரணைங்கிறது சட்டப்படி நிதானமாக அது வாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. இந்த அஸ்ராகார் தலைமையில் வந்துட்டு விசாரணைகள்லாம் போய்கிட்டு இருக்குது. அவங்க சொல்கிற பரிந்துரைப்படி, அதே மாதிரி நீதிமன்றம் சொல்கிற பரிந்துரைப்படியான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் எடுக்கும். ஆனால் எந்த விதத்துலேயும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வேகமாக வந்துட்டு அவங்க வந்துட்டு இதை சாக்கு வச்சு கைது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த இதுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு. ஏன்னா இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ரொம்ப வந்து சென்சிட்டிவாக அணுகிறார். ஆனால் இந்த நிதானம் வந்துட்டு விஜய் தரப்பில் இல்லை. ஒரே ஒரு வீடியோ போட்டார், அதுலேயே வந்து முதல்வரை குறை சொல்லி தான் அவர் வீடியோ போட்டார். இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டு கரூர் பக்கம் போகவே இல்லை. அவருக்கு வந்து உண்மையிலே அரசியல் தெளிவுங்கிறது இல்லைங்கிறது அப்பட்டமாக தெரியுது. இதைத்தான் வந்து முதல்வர் வந்து இன்னொரு பக்கம் வந்துட்டு மக்கள் மன்றத்தின் முன்பாக விஜய் தரப்பின் தவறுகளை எடுத்து வைக்கிறது, இந்த வேலைகள்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இப்படி தான் போயிட்டு இருக்குது. முதல்வர் நிதானமாக செயல்படுகிறார், அவ்வளோதான்.